ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய ஸ்டைலில் ஒரு க்ரீமியான சிக்கன் கறி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யணுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் ஒரு வானிலை வச்சு வெங்காயத்தை போட்டு வதக்க போகிறேன். ஒரு 2 வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுக்க போகிறேன். பொன்னிறமாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் நம்ம வதக்கலாம். நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்லியே ஒரே மாதிரி சிக்கன் செஞ்சு அலுத்து போச்சுன்னு தோணுதா? இந்த மாதிரி ஒரு சிக்கன் செஞ்சு பாருங்கள். இந்த சிக்கன் சப்பாத்தி, தோசை, புலாவ் அப்படின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொன்னிறமாக வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதிலே நம்ம தக்காளி போட்டு வதக்க போகிறோம். தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாய், 4 முந்திரி, கூடவே பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜாதிபத்திரி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வதக்கிக்கிறோம். இதை வதங்கினதுக்கப்புறமா எடுத்து ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு நம்ம இதை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நான் ஆற வச்சுட்டு அப்புறமா அரைக்க போகிறேன். இதிலே என்ன போட்டு அரைக்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா, அதே மாதிரி கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் எல்லாமே நம்ம இதிலையே போட்டு அரைச்சிக்க போகிறோம். அதிலே கொஞ்சம் தயிர் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பும் கொஞ்சமாக ஆட் பண்ணி, தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை. இதில் உள்ள தண்ணியிலே அது அரைப்பட்டுரும். அதனால அப்படியே அரைச்சிக்கோங்க. தயிரை மட்டும் கொஞ்சம் கழுவி நான் ஊற்றினேன், அவ்வளோதான். இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதிலே கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் போட்டால் அதோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். பட்டரையும் போட்டு மெல்ட் பண்ணிவிட்டு இப்போ அதில் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை நான் போட்டுக்கிறேன். சிக்கன் நான் காலெலாம் கூட இருந்துச்சு, அதனால் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வெறும் சிக்கன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சதை இதில் ஊற்றிக்க போகிறோம். ஊற்றிட்டு அந்த மிக்ஸி ஜாரையும் நல்லா கழுவி அதிலே ஊற்றி இப்போ நல்லா வேக விட போகிறோம். ரொம்ப ஹை ஃப்ளேமாக வைக்காதீங்க, அப்புறம் அடி பிடிச்சிரும். ஏன்னா முந்திரியெலாம் கலந்துருக்கோம்ல, அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வேக வைக்க போகிறோம். தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. இப்போ தட்டு போட்டு மூடிடுங்க. அது நல்லா வேகட்டும். இடையில திறந்து கொஞ்சமாக கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வாங்க, அதே ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் இருந்தால் ஆட் பண்ணிங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. எனக்கு ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சு, நான் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையும் நல்லா கொதிக்க விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தூவி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிடலாம்.
ரெடி ஆயிடுச்சு க்ரீமியான சிக்கன் ரெசிபி. இந்த ரெசிபி எல்லாத்துக்கூடையுமே சாப்பிடலாம். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.